ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு தக்காளி சாதமும் முருங்கைக்கீரை ராகி மாவு போட்டு பக்கோடாவை தான் செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நெய் எண்ணெய் சேர்த்துன்னு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இது நாலுத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 6 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போன பிறகு நல்லா வதங்கிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது விசில் போட்டு மூடிடலாம். நான் இங்கே இருக்கிற அரிசி கேரளா அரிசி தான் சேர்த்துருக்கேன். அது வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து ராகி மாவு முருங்கைக்கீரை போட்டு பக்கோடா தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன், மைதா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துன்னு வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, அப்புறம் பேக்கிங் சோடா இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் பக்கோடா ரெடி. இது நல்லா ஹெல்த்தியும் கூட, முருங்கைக்கீரை போடுறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தலை தக்காளி சாதமும் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. தம்பி செஞ்சுருக்கும் போதே பசிக்குதுன்னா அதனால் அவனுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.